Straight away, Aishri sir, thank you so much. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ யூ ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ ஐ வுட் லவ் ஃபார் யூ டு இன்டர்ஃபியர், நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல. யுவர் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க. ஐ லைக் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபிலிம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் the way we want to make it. இதில் வந்து he gave us complete freedom, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. I asked for a couple of things. எனக்கு யானிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். He organized for that and we put together the film. அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு. I agree, but that's also not true because அது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக. நானும் ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு. But then I'm not a negative thinking person, so அந்த தாட் ஒரு 1 செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு. And then after interacting with him, I got to know that he's a solid, hardworking kid, and he's a kid actually. வருணை வந்து ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் என்னால் பார்க்கவே முடியல. I'm saying this with experience. ஒரு 10-15 படத்தில் நடித்ததுனால நான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. இவன் நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்லலை, பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு 100 பேருக்கு முன்னாடி இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண். அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். we work together on this film. Like initially என்னுடைய நான் மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். He was expecting me to control him minute, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படி நினச்சிட்டே இருந்தார். பட் நான் சொல்லவே இல்லை. I just gave him the scene and I wait to see what he brings to the table. ஸோ ஒரு 2-3 days ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு. But then finally we found that space and then from then on there was no looking back. Thank you Varun for all the hard work and I really respect that and I know how difficult it is. It's not easy to pull off what you did on screen. And so easily I think at some point பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூவே இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில். ஸோ சாரி if we put you through all that, but then you did it with a smile on your face. Anything for Joshua. Thank you. The same note I'd like to thank Krishna. Krishna is a hero himself and இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். Krishna do it for me in கேட்டப்போ I'll do it for you sir அப்படின்னு சொல்லி Krishna came on board. I'd like to thank Krishna. Seeing both of them on screen together gave me a lot of ideas actually. I also wanted to take the story forward also in case everybody likes the film. So this film could be a series of films. Rahi, thank you. She gave us what we needed for this role and I'd like to thank Rahi. And also very importantly Kitty sir. I'm a big fan of Kitty sir. அவர் விண்ணைத்தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ இந்த மிடில் ஆஃப் whatever he was doing he came and ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு இதில். I'd like to thank him and everybody else who was part of this film. டிடி of course again துருவ நட்சத்திரம் கூட பண்ணாங்க. அதே ரோல் தான் டிடி, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர். கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச். கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம், இஸ் நாட் ஈஸி டு ஷூட். நிறைய மூமெண்ட்டில் இருக்கும் படம். கதிர் இப்போ ரஜினி சாரோட படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் டு தேங்க் கதிர். அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேட்டிவ் ஆன் மை இண்டிபெண்டன்ட் மியூசிக். இந்த படத்தில் கார்த்திக் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வி brought கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் we got some special songs. ஒரு 2 பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார். அண்ட் I was happy to work with Vignesh Sivan on one song, Madan Karki and Vivek on another song, and Gana Guna அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. That's also come out really well and when you see the film you'll know it. It is a special film for me. ஏன்னா இது வந்து ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். And I was able to do what I want. And like I said, I'd like to thank the producer again for giving me the opportunity. I'm looking forward to seeing this film in the theaters with all of you. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா, கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மை வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஜாஷ்வா வந்து ஒரு பயங்கரமான ஜேர்னிங்க. ஜாஷ்வாவை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு
3 மாதம் வெயிட் பண்ணேன், 6 மாதம் வெயிட் பண்ணேன், 6 9 ஆச்சு, 9 12 ஆச்சு, 12 15 ஆச்சு, 15 18 ஆச்சு, இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. ஏன்னா 15வது நிமிஷம் ஜோஷா படத்தில் நான் இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன், படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see with you. ஜோஷ்வா தேட்டர்ஸில் March 1 வருது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஸோ நான் இந்த மேடையை நான் வெறும் தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா ஜேர்னியில் ஆக்சுவலி என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார், தேங்க்யூ கௌதம் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆஸ் ஜோஷ்வா. ஏன்னா இந்த படத்தில் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல்லி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இந்த படம் மூலிமா 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, கௌதம் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் மோல்டிங் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கௌதம் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, நான் கேட்டது ஒரு ஜாலியான ஒரு லவ் படம், ஆனால் அவர் கொடுத்தது சிரிப்பே போல கொடுக்காம ஒரு ஆக்ஷன் படம். ஸோ அந்த மாதிரி அதுதான். ஸோ இட் வாஸ் ஒன் வாஸ் தட். அண்ட் அதர் ஒன் என்னென்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்டில் என்ன எது இருந்து வந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க் இதுன்னு, ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க, ஹார்ட் ஒர்க், டைம், அண்ட் தென் ஹார்ட் ஒர்க், டைம் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து அமையணும். அது அமைஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து யானிக் பென் சிவகார்த்திகேயன் படத்தில், மாவீரன் படத்தில் பண்ணியிருக்காங்க, ஜவான் ஷாருக் கான் சார் படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் ஜோஷ்வா படம் அவங்க தான் பண்ணாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவர் என்னென்னா, இந்த படத்துக்கு ஜோஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டண்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க, அதுக்காக போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கற்றுக்கிட்ட அந்த ஸ்டண்ட், MMA, பார்க்கோர் எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஃபியூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஐ எம் கிளாட். தேங்க்யூ யானிக் ஃபார் தட். லவ் யூ லாட். அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தப்பாசின் நேரம். ஸோ அண்ட் பிஜிஎம்முக்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அண்ட் கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோவிங் மீ பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எடிட்டர் ஆண்டனி அண்ணா ஃபார் யுவர் கட்ஸ், தேங்க்யூ அண்ணா. அண்ட் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன், எனக்காக நான் இதுன்னு பேசினேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ கபிலா. அண்ட் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி. ஸோ டிடிகா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீனும். ஸோ தேங்க்யூ. அண்ட் அவங்களோட என்னென்னா ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோனில் தான் இருக்கும். ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன். அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு, அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா. அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராஹி பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ. அண்ட் மன்சூர் அலிகான் சார், அதுக்கப்புறமா கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ வுட் கைவிடாமல் என்னை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வர ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. அண்ட் ஜோஷ்வா மக்களோட பார்க்குறதுக்கு நான் மரண வெயிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் March 1. See you in theaters. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்துலேயே 2வது தடவை உங்களை சந்திக்கிறேன். போன மாதம் சிங்கப்பூர் சலூன் ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல, அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கு. ஸோ March 1 ஜோஷ்வா இம்மை புகழ் காக்க ரிலீஸ் ஆகுது. அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்குமா சார்? தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போது
இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, ஃபைட் பார்த்தீங்க. அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஓகே சார், ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன். நான் பொதுவாக எந்த படத்துலேயும் ஷூட்டிங்லேயோ கதையிலையோ எதுலேயுமே தலையிட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டு அது பிடிச்ச உடனே கோ ஹெட் தான். பூஜைக்கு போவேன், அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவேன். அவ்வளோதான் என் வேலை. ஒரே ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனதில்லை. பட் ஜோஷ்வாக்கு மட்டும் ஒரு ரோட்டில் போகும்போது இன்னத்துக்கடா வண்டியெல்லாம் நிறுத்துகிறாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம படம் ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கு, சரி போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இறங்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்குன்னு பார்த்தேன். ஒரு 25 படத்தில் எடுத்ததில் இந்த ஜோஷ்வா படம் ஷூட்டிங் தான். அது கூட ஒரு 10 மினிட்ஸ் போய் இவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன், டைரக்டரை பார்த்துட்டு. அப்போ கூட படத்தை பற்றி பேசல, வேறு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சன்னு தான் வருண். ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சின்ன படம் பப்பின்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணுச்சு. அது ஒரு காமெடி படம். யோகி பாபுவோட வருண் ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. பட் கௌதம் மேனன் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாமல் இருக்காது. அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன். அதனால் சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரி எடுப்போம். வருணை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னே ஓகே, சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான், நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு. சார், நான் வருணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். அட் திஸ் சென்டர் ஐ ஹாவ் டு தேங்க்யூ. ஸோ வருண் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவனை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார். அதே மாதிரி ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதியை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்துலையே ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசருடைய சிஸ்டர் சன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நானும் போக மாட்டேன், அவங்களும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த படம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். நிச்சயமாக இதை யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப இதை பார்ப்பாங்க. இது ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய. இப்போ பார்த்தீங்க ஒரே ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்க. இந்த மாதிரி படத்தில் 10 ஸ்டண்ட் இருக்குது. படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான். ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவர் கேமராமேன் கதிர் சாரும் கார்த்திக் மியூசிக்கும் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் ராகி ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த வில்லனாக பண்ணியிருக்க கிருஷ்ணா வந்து நிறைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பட் கௌதம் சார் கேட்டுக்கிட்டதுனால அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மார்ச் 1 எல்லோரும் தேட்டரில் பார்க்க போகிறாங்க. நிச்சயமாக நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.